ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணம் ஸ்ரீ சார்ங்கபாணி திருத்தலம். தாயார் கோமளவல்லி ஒருபோதும் சந்நிதியை விட்டு வெளியே உலாவராமல் எப்போதும் இறைவன் திருப்பணியிலேயே ஈடுபட்டிருப்பதால் படிதாண்டா பத்தினி என்ற திருநாமம் உண்டு. இங்குள்ள உற்சவமூர்த்தி எப்போதும் சார்ங்கம் என்ற வில்லை ஏந்தி இருக்கின்ற காரணத்தினால் சாரங்கபாணி என்பது திருநாமம். திருமாலின் மூலத்தானம் தேர் வடிவத்தில் அமைந்திருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமான சக்கரங்கள் காணப்படுகின்றன. ஹேம ரிஷியின் மகளாக தோன்றி தவம் புரிந்த கோமளவல்லி தாயாரை திருமால் வைகுந்தத்தில் இருந்து தேரில் வந்து திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். சிருஷ்டிக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் அமைந்த அமிர்த கும்பம் இங்கு வந்து தங்கியது. அதன் மூக்கை பரமசிவன் ஒரு வேடனாக வந்து அம்பாள் அடித்து உடைத்தார். குடமூக்கின் வழியாக உள்ளே இருந்த அமுதம் வெளியே கொட்டியது. மீண்டும் சிருஷ்டி உண்டானது. குடமூக்கின் வழியாக அமுதம் வெளிவந்த இடம் என்பதால் குடமூக்கு அல்லது கும்பகோணம் என்ற பெயர் இத்தலத்துக்கு ஏற்பட்டது. நன்றி.